ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஃபலூடா பிளேட் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையல்ல ஃபலூடா பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம கப்பில் சர்வ் பண்ணுவோம், இதை வந்து நம்ம ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணுவோம். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிடும்போது சும்மாவே ஃபலூடா அட்டகாசமா இருக்கும். இதுவும் அதே டேஸ்டோட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஜெல்லி தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு குட்டி பவுல்ல 2 டீஸ்பூன் ஜெலட்டின் இல்லைன்னா அகர் அகர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் போல தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன்ல மீதி இருக்கிற 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/4 கப் சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஜெலட்டின் இல்லைன்னா அகர் அகர் பவுடர், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2-3 சொட்டு போல் ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவர் வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து அந்த ஜெல்லிக்குமே கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. எப்போவுமே வந்து எசன்ஸ் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும், இல்லைனா வந்து ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சிடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டும், அது செட் ஆகி வந்துடும். இப்போ அடுத்தது நம்ம வந்து ஃபலூடா சேவ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நமக்கு வந்து சோள மாவு இருந்தாலே போதும். அப்படி இல்லைனா நம்ம வந்து கடையில் வாங்கக்கூடிய அந்த ஃபலூடா சேவையும் நம்ம வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சோள மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கூடவே கலர் வேணும்னா விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மஞ்சள் கலர் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1/2 கப் தண்ணி. 1/2 கப் சோள மாவுக்கு 3 மடங்கு தண்ணி, அதனால 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் சூடாக அப்படியெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இடியாப்பம் புளி போல் அந்த அச்சு அந்த இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஐஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்படி சில்லுன்னு இருக்கணும் தண்ணி. அது சூடாக இருக்கும்போதே அப்படியே புளிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அப்படியே நூல் நூலாக அழகாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். ஃபலூடா சேவ் ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இதை வந்து நம்ம செஞ்சு கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் நம்ம. இப்போ அடுத்தது நமக்கு வந்து சர்க்கரை பாகு வேணும். அதுதான் வந்து நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சு வரும்போதே ஒரு சிரப் மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆகணும். கம்பி பதம் எதுவும் வந்துடக்கூடாது. நல்ல ஒரு குலாப் ஜாமுன்கெல்லாம் எடுப்போம்ல, ஒரு சிரப் பதம் நமக்கு வேணும். இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 2-3 சொட்டு ரோஸ் எசன்ஸ். அப்போ தான் வந்து அது ஒரு ஃப்ளேவரிங்காக நமக்கு வந்து என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த சப்ஜா சீட்ஸ் துளசி விதைகள் நமக்கு வேணும். அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வச்சுருக்கேன். அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கும் போதே அழகாக இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட ஜெல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்லா செட் ஆகி ரெடியாக வந்திருக்கு. அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து தண்ணி சேர்த்து பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃப்ரூட் ஜூஸும் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ், கிரேப் ஜூஸ், அந்த மாதிரி ஜூஸுமே நம்ம சேர்த்து இந்த மாதிரி ஜெல்லி ரெடி பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக அப்படி சின்ன சின்னதாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ கடைசியாக நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும். நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையலில் நிறைய ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப ஈஸியான ஐஸ்கிரீம் பார்த்தோம் அப்படின்னா க்ரீமும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து பண்ணுறது. அதை செஞ்சு நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அது வந்து செட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன இதாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கடையில் வாங்கக்கூடிய ஐஸ்கிரீமும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட ஃபலூடா பிளேட்டை அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் சேவ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லி சேர்த்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி. இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சப்ஜா விதைகள், அப்புறமா நம்மளோட ஐஸ்கிரீம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிரப் அப்படியே லேசாக அந்த ஐஸ்கிரீம் உருகும்போது அப்படியே அதோடு சேர்த்து சாப்பிடணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சடா, அவ்வளோதான், நம்மளோட ஃபலூடா பிளேட் ரெடியாக இருக்குது. அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஐஸ்கிரீம் எல்லாம் உருகி போச்சு. அதனால என்ன, டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்படியுமே. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.